Moto Edge 60 Fusion இந்த போனை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்துருச்சு. ஆனா பக்ஸ் இன்னும் குறைஞ்ச பாடு இல்ல. அப்புறம் இந்த போனோட பில்ட் குவாலிட்டியை பத்தி கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. இது மட்டும் இல்லாம இதோட கேமிங், ஹீட்டிங், கேமரா பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாத்தையுமே ரியல் டைம்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த சேனல் வளரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு 100க்கு 3 பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இதோட பாக்ஸை பொறுத்த வரைக்கும் காம்பாக்டா கொடுத்துருக்காங்க. உள்ள எல்லா விதமான பொருளும் இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்னு மிஸ்ஸிங். அது என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இது பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு போன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம பேப்பர்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. 68 வாட்கான சார்ஜிங் அடாப்டரும் பாக்ஸ்லயே கொடுத்துட்டாங்க. எந்த குறையும் இல்லைன்னு நினைச்சா போனோட கேஸை மிஸ் பண்ணிட்டாங்க. இதனால ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் கூட ஆகாது. இது ஏன் இப்ப ரிமூவ் பண்றாங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியல. சரி, இப்போ இதோட டிஸ்ப்ளே பத்தி பேசும்போது இங்க 6.7 இன்ச்ல குவாட் கர் டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு 1.5K பேனல் கிடைச்சிரும். ஆனா என்னதான் இது குவாட் கர்வா இருந்தாலும் டாப் அண்ட் பாட்டம்ல இதோட கர்வ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா இந்த சைட்ஸ்ல ரொம்பவே டீப்பா கொடுத்திருக்காங்க. வழக்கமான குவாட் கர்வ் 4 பக்கமும் ஈவனா இருக்கும். இதுல இது பார்க்கிறதுக்கு அழகா தான் இருக்கு. ஆனா நீங்க ஒரு டெம்பர் கிளாஸ் போடுறீங்க இல்ல ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் போடுறீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இதோட டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இதோட வீடியோ குவாலிட்டின்னு வரும்போது யூடியூப்ல உங்களால 4K HDR 60 FPS சொல்லி வாட்ச் பண்ண முடியும். அது கலர்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதோட பிரைட்னஸ் லெவல் வரும்போது இன்டோர்லயும் எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவுட்டோர்லயும் நல்லா தாராளமா அள்ளி கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு 1400 நிட்ஸ் வரலியமான ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்திருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் ரியல் டைம்ல நான் யூஸ் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ணல. சோ இங்க ஓவராலா டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா அந்த சைட் கர்வ் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் விட முக்கியமா நம்ம பார்க்க போறது இதோட பேட்டரி தான். ஏன்னா இதுல 5500 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா தாறுமாறா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மோட்டோட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா அப்படி சர்ப்ரைஸ் வைக்கிற, ஏதாவது உள்குத்து இருக்கான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லா பாத்துருவோம். 68 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இது 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு சார்ஜிங் பூஸ்ட் மோட்ல உங்களுக்கு 58 நிமிஷம் எடுத்துக்குது. இதே நீங்க நார்மல் மோட்ல வச்சு சார்ஜ் பண்றீங்கன்னா 1 மணி நேரம் 4 நிமிஷத்துல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. சோ இங்க சார்ஜிங் ஸ்பீட் நல்லாவே கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட ஸ்கிரீன் அண்ட் டைமுக்கு வருவோம். இங்க உங்களுக்கு இன்டென்சிவான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த போன் ஐடியில இருக்கும் போதும் சரி, கேமிங் விளையாடும் போதும் சரி, எல்லா மோட்லயும் வச்சு அடிச்சு தள்ளனாலும் 9 மணி நேரம் 22 நிமிஷத்துக்கான பேட்டரி லைஃப் கிடைச்சிச்சு ஸ்கிரீன் அண்ட் டைம் வழியா. இது இந்த 5500 mAh பேட்டரிக்கு ரொம்பவே அதிகம். சரி, இதெல்லாம் ஓகே. இப்ப இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்னதான் பேட்டரி நல்லா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் உள்குத்து இருக்கு. இங்க டைமென்சிட்டியோட 7400 அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்கிற இந்த ப்ராசஸர் இந்த பிரைசிங்க்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கண்டிப்பா தெரியவே இல்லை. இங்க ஆண்ட்ராய்டுல உங்களுக்கு அரௌண்ட் 6.8 lakhs வரலியமான ஸ்கோர் கிடைச்சிரும். தெர்மல் த்ராட்லிங்ல கொஞ்சம் சொதப்பல் பண்ணிருக்காங்க. ஆனா 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா தான் இருக்கு. அப்புறம் இந்த போன்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் BGMல 60 FPSல நீங்க கேம் பிளே பண்ணலாம். இது கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில நேரம் 1 மணி நேரம் புஷ் பண்ணும்போது நிறைய ஃப்ரேம் டிராப்ஸ் இருக்கு. ஓரளவுக்கு தான் விளையாட முடியுது. இன்னும் ஒரு சில நேரம் 1 மணி நேரம் புஷ் பண்ணும்போதும் சின்ன சின்ன ஃப்ரேம் டிராப்போட நல்லாவே விளையாட முடியுது. சோ நீங்க கேஷுவலான கேமரா இருந்தா இந்த போன் உங்களுக்கு செட் ஆகலாம். ஆனா இதுல சர்ப்ரைஸான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இதோட ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சிறப்பா பண்ணிருந்தாங்க. இந்த 2 டைம் 2 டிஃபரண்ட் 1 ஹவர்ல நான் ட்ரை பண்ணியுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்ஸிமம் 41 டிகிரி செல்சியஸ் வரலையும் போச்சு. செகண்ட் டைம் டெஸ்ட்ல 40 கூட தொடவே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் இந்த போன்ல சிறப்பா பண்ணிருக்காங்க. இதே நீங்க நார்மல் யூசேஜ்னு வந்துட்டீங்கன்னா அசால்ட் பண்ணோம். அதுல இந்த போன் வந்து அந்த அளவுக்கு திணறதுக்கான வாய்ப்பு இல்ல. நல்லாவே பண்ணிருக்காங்க. இப்போ இங்க இருந்து இதோட டிசைன் சைட் போகும்போது பின்னாடி இந்த கேமரா பம்ப் இருக்குல்ல, பார்க்கிறதுக்கு லென்ஸ் அப்படியே கொஞ்சம் குளிஞ்சு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அழகா கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு 3 டிஃபரெண்டான கலர் வருது. எல்லாமே வந்து உங்களுக்கு வீகன் லெதர் ஃபினிஷ்ல தான் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல கார்னிங் ஒரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட சேர்த்து IP68 69 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதனால தண்ணிக்குள்ள போட்டு விளையாடுறீங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கும் நல்ல தண்ணியில. ஆனா இது வாரண்டியில கிளைம் ஆகாது அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா இதோட முக்கியமா நம்ம பார்க்க போறது சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. இதுல எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. பக்கத்துல ஐபோனோட XR இருந்துச்சு. அதை எடுக்கும் போது தெரியாம ஒரு இன்ச்சுக்கு கம்மியான கேப்ல இருந்து மோட்டோ மேல பட்டுருச்சு. பட்டத்திலேயே ஒரு சின்ன ஒரு டென்ட் மாதிரி இங்க பாருங்களேன், பெயிண்ட் உறிஞ்சி உள்ளக்கிற பிளாஸ்டிக் அப்படியே தெரியுது. என்னடா மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா இது டெம்பரேச்சர் டெஸ்ட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். முக்கியமா மைனஸ்ல இருக்கு, பிளஸ்ல ஒரு 60 டிகிரி செல்சியஸ் வரலையும் போகுதுன்னா
நல்லா தாக்கு பிடிக்குமா, இல்ல ஒரு 1.5 மீட்டர் ஹைட்ல இருந்து கீழே டிராப் பண்ணா தாக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது காஸ்மெட்டிக் டேமேஜ்ல வருமா, அதனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாரண்டில கவர் ஆகாது. என்னதான் மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்னு சொன்னாலும் போனுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான கேஸ், டெம்பர்ட் கிளாஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் சில பேர் லவுடா பெஞ்ச்மார்க் டெஸ்ட் பண்றாங்க, டிராப் டெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து நீங்களும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய செலவு வைக்கும். பாக்கெட் பத்திரம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு டாப்ல ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, பாட்டம்ல உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே இருக்கு. இந்த முறை மோட்டோ சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. எகைன் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க. போன முறை 2 சிம் கார்டு ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த முறை 2 சிம் அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பக்கத்துல உங்களுக்கு ஒரு மைக் கிடைச்சிரும், டைப் சி போட்டு. இது வந்து USB 2.0ல தான் வருது. அதுக்கு அடுத்தது பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல உங்களுக்கு வால்யூம் பட்டனும் பவர் பட்டனோட சேர்த்து ஏர் வென்ட் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்த கொஞ்சம் க்ளோஸ் பண்ணாம பாத்துக்கோங்க, ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் கொஞ்சம் அடிவாங்கும்னு சொல்லிருக்காங்க. லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. சோ இங்க ஓவரால் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா ஒரு சில விஷயங்கள் சொன்னதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த போன்ல ப்ராசஸர்ல வச்ச இடத்த ஒரு இடத்துல முக்கியமா ஃபில் பண்ணிருக்காங்க. இங்க பாக்குறதுக்கு 4 கேமரா மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலா யூசபிளா இருக்கிறது 2 சென்சார் தான். மூணாவதா இருக்கிறது ஒரு சப்போர்ட்டிங் சென்சார். இது 3-in-1 லைட் சென்சார். அதாவது லைட்டிங்க ஓவராலா அவுட்டோர்ல இருக்கிற என்வாயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி தரும். அதனால இது ஓவரால் போட்டோ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிருக்காங்க. இதுல பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சலுக்கான சோனி லிட்டியா 700C சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவதா இருக்கிறது 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார். இங்க ஓவரால் போட்டோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது அல்ட்ரா வைட்ஸ்ல எடுக்கும்போது உங்களுக்கு டீடைல்ஸ் ஓரளவுக்கு நல்லா வருது. ஆனா கலர்ஸ் பிரைமரி சென்சாரை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில நேரங்கள்ல மேட்ச் ஆகுது, ஒரு சில நேரம் மேட்ச் ஆகல. அப்புறம் இந்த அல்ட்ரா வைட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும். அது பார்க்கிறதுக்கு அழகா கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த மெயின் சென்சார் நேச்சர் சீன் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப அழகா எடுத்து கொடுக்குது. டீடைல்ஸ், கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் நல்லாவே பண்ணிருக்காங்க. அப்புறம் ஹியூமன் சப்ஜெக்ட்னு வரும்போது டீடைல்ஸ் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. இதுல ஓவரால் ஸ்கின் டோனும் நல்லா தான் இருக்கு. போர்ட்ரேட்னு வரும்போது உங்களுக்கு 3 டிஃபரெண்டான மோட் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த 3 மோட்ல எடுக்கிற பிக்சர்ஸும் நல்லா தான் இருக்கு. ஆனா போர்ட்ரேட்ல ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒரு சில நேரங்கள்ல மட்டும் இந்த எட்ஜ் டிடெக்ஷன்ல இந்த மாதிரி கோட்டை விடுது. இப்போ இதோட ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இதுல டிஃபால்ட்டா உங்களால 8 மெகா பிக்சல்ல போட்டோ எடுத்துக்க முடியும். உங்களுக்கு மேக்ஸிமம் குவாலிட்டியான 32 MB வேணும்னா இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸை போய் நீங்க சேஞ்ச் பண்றதா இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ண உடனே இதோட டீடைல்ஸ் எல்லாம் நல்லா அழகாவே வருது. சோ இங்க ஓவராலா ஃப்ரண்ட் கேமராவோட போர்ட்ரேட் குவாலிட்டி நல்லாவே பண்ணிருக்காங்க. அடுத்ததா வீடியோ ரெக்கார்டிங் வரும்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலயுமே 4K 30 FPS இருக்கிறது மட்டும் இல்லாம இதோட ஸ்டெபிலிட்டி, டைனமிக் ரேஞ்ச், டீடைல்ஸ் எல்லாமே சிறப்பா இருக்கு. சோ ஓவராலா இந்த போன்ல வந்து போட்டோ, வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லா மாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். அப்புறம் கனெக்டிவிட்டிக்கு உங்களுக்கு 11 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட சேர்த்து இதோட கால் குவாலிட்டில எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. நெட்வொர்க்கும் நல்லாவே வேலை செஞ்சுச்சு. இதுல அடுத்ததா நம்ம பார்க்க போறது இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இந்த போன்ல சிறப்பா வேலை செஞ்சுச்சு. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா அக்யூரேட்டாவே இருந்துச்சு. அப்புறம் ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது இந்த போன்ல உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட சேர்ந்து வருது. இதோட ஓவரால் அவுட்புட் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பின்னாடி கொஞ்சம் அதிருது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அதர் நெட்வொர்க் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த போன்ல வந்து உங்களுக்கு Wi-Fi 6 கான சப்போர்ட்டும் ப்ளூடூத்ல 5.4 கான சப்போர்ட்டும் கிடைச்சிரும். ஆனா NFC சப்போர்ட் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பீட் வரும்போது ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. இதுல கெட்ட விஷயம் என்னன்னா LPDDR4X ரேமோட சேர்த்து UFSல 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. UFS 3.1 இருந்தா இன்னும் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் நல்லா இருந்திருக்கும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா இதோட பேஸ் ஸ்டோரேஜ் 8GB 256GB மாறி இருக்கு. இது அடிஷனலா நிறைய ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த போன்ல சாஃப்ட்வேர்ஸ் பார்க்கும்போது Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட வந்திருக்கு. இதுல 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இது ஹலோ யூல தான் ரன் ஆகுது. ரீசெண்டா வந்த மார்ச் அப்டேட்ல இதுல நிறைய பக்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும்னு நினைச்சேன், ஆனா அந்த மாதிரி நடக்கல. இந்த போன்ல வந்து உங்களுக்கு கேமரா ஓபன் பண்ணும்போது நிறைய லாக் வந்து நோட்டீஸ் ஆகுது, முக்கியமா ஓபனிங் அண்ட் க்ளோசிங் அப்ப. இது நீங்க பேரலா பாருங்களேன், பக்கத்துல ஒரு ஐக்யூ போன், ரியல்மி போன்ஸ் வச்சு செக் பண்ணும்போது இதோட லாக் வந்து நல்லா நோட்டிசபிளாவே தெரியுது. இது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, ரொம்ப நாளா இருக்கு. ஆனா மோட்டோ இன்னும் சரி பண்ணாம இருக்காங்க. இதோட சேர்த்து இந்த போன்ல ஆப் டிராயர் ஓபன் பண்ணும்போது இந்த ஆப்புக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா ஒரு லைட் அப் ஆகுது. முக்கியமா லைட் வந்து ஆன்ல இருந்து ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அது பார்க்கிறதுக்கு ஃபிளிக்கர் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குது. அதையும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். இது இல்லாம இந்த போன்ல உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ஒரு 40+ அப்ளிகேஷன் இருக்கு. அப்புறம் AI ஃபீச்சர்னு பார்க்கும்போது இந்த போன்ல நிறையவே அள்ளி கொடுத்திருக்காங்க. சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் இந்த போன்லயும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது இல்லாம வால்பேப்பர் ஜெனரேட் பண்றது, ரிமெம்பர் திஸ், அப்டேட் மீ, அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ ஃபைனலா இந்த போனோட பிரைஸுக்கு இது வர்த்தா இல்லையான்னு கேட்டா இங்க 8GB 256GB வேரியன்ட் 23,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 21,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த பிரைஸ்க்கு இதோட ப்ராசஸர் சிறப்பா இல்ல, இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீடும் சிறப்பா கொடுக்கல. ஆனா இதோட கேமரா ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. முக்கியமா அண்டர் 25,000ல ஒரு கேமரா போன் கேக்குறீங்கன்னா இந்த போன் ஒரு சிறப்பான ஆப்ஷனா இருக்கும். இதோட சேர்த்து இதோட மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. டிஸ்பிளேவோட குவாலிட்டி நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸோட வால்யூம் அவுட்புட் வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து
கேஷுவலான கேமிங்ஸ்க்காக இந்த ஃபோன் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனா நீங்க ரொம்ப நேரம் கேம் விளையாடுற மாதிரி இருக்கீங்கன்னா இதை கன்சிடர் பண்ண வேணாம். அப்ப IP68 69 ரேட்டிங்லாம் இந்த போனோட இன்னொரு பாசிட்டிவ். இவ்வளவுதான் இந்த ரிவ்யூ. இந்த போனை அடுத்து எந்த போனோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இல்ல என்ன ரிவ்யூ உங்களுக்கு வேணும்ன்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் சேனல் உள்ள போய் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி வைங்க. பார்க்கலாம். பை பாய்.